நான் இப்போ ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார். இடையில ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்னன்னா, திரையரங்குல அதிகமாக தலைவன் தலைவிக்கு போனவங்க ஓடிடி பக்கம் போகல. மாரிசனுக்கு திரையரங்குக்கு போகாதவங்க ஃபுல்லா ஓடிடி பக்கமா போறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. கூலிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கூலிக்கு கட்டாயமா உட்காந்து பார்ப்பாங்க. ஓகே. என்னன்னா, இப்ப இந்த கூலியினுடைய வன்முறை வந்து பெரும்பான்மையான குடும்பங்கள உள்ள அனுமதிக்கல. ம். இப்ப குழந்தைய விட்டுட்டு பெற்றோர்கள் யாரும் போமாட்டாங்க பெரும்பாலும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஓகே அது ஏ சர்டிஃபிகேட் உள்ள விட மாட்டாங்க. பல தியேட்டர்கள்ல ரொம்ப பெரிய பேனரா வச்சிருக்காங்க. ஆமா. நேத்து நான் ஒரு தியேட்டருக்கு போனேன், பார்த்தா வாசல்ல அவ்வளோ பெரிய பேனர். ஆ. அது மாதிரி வந்து ஏ ஏ கூலிக்கு வந்து இப்படி வச்சிருக்கோம். இந்த ஏங்கிறத பெருசா போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது எப்படி குடும்பங்கள் வரும்? ஆ. இப்போ ஓடிடிக்கு வரும்போது அந்த குடும்பங்கள் உட்காந்து பார்க்கும். ஓகே. அதனால கட்டாயமா ஓடிடில அந்த படத்துக்கு ஒரு பெரிய புள்ளிங்க இருக்கும். வரும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ யூ/ஏ கேட்கறதுக்கு இந்த அளவுக்கு முயற்சிக்கிறவங்க படத்திலேயே ஆரம்பத்திலேயே இந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும். ஏன்னா ரெவன்யூவா இங்கே அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா என்னதான் ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் படத்தை எதிர்பார்த்து எல்லாம் உள்ள வந்துருவாங்க எதிர்பார்ப்பில் அவங்க வச்சாங்க. பட் ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படிங்கிறது. அதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல சார்? அப்படி பண்ணியிருக்கலாம். அவங்க என்னன்னா லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நம்புனாங்க. அவர் டைரக்டரே சொல்லிட்டாரு, எங்கேயும் கட்டு கொடுக்க வேண்டாம் சார், கரெக்டாக இருக்குது எல்லாமே, யூஏ இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, சரி டைரக்டரை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஓகே. பட் தியேட்டருக்கு படம் வந்தோடனே அந்த யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகா பெரிய அளவு கலெக்ஷன் அடிபடும் போல இருக்கு, அப்போ நம்ம ஒரு முயற்சி செஞ்சு வாங்க ட்ரை பண்ணுவோமேனு நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்போ கூட அவங்க ரிவைசிங் கமிட்டி போய் ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். அல்லது வந்து இங்கேயே ரைட்டுங்க, அதிகபட்சம் என்ன ஒரு 2-3 காட்சி வெட்டணும், அவ்வளோதான் வெட்டிடுறோம், நீங்கள் யூஏ கொடுங்கன்னு அங்கே ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஓகே. நீதிமன்றம் போனோடனே அது ஒருவேளை ஈகோ கிளாஷாக கூட மாறலாம்ல. புரியுது சார். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஓகே சார்.